வணக்கங்க. நான் ரொம்ப வருஷமாக ப்ளவுஸ் தைக்கிறேன். இல்லை இப்போ தான் புதுசாக ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் தைக்க தெரியும். எனக்கா ஓனாக ஒரு அளவு எடுத்து ப்ளவுஸ் தைக்க தெரியல. எனக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. எப்படி ஒரு ப்ளவுஸை வந்து பர்ஃபெக்டாக அளவு எடுத்து அதை மார்க் பண்ணி கால்குலேட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட் இந்த வீடியோவில் எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ப்ளவுஸ் மாடல். இந்த மாடலை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட ஷோல்டர். இப்போ ஒரு பர்சனோட ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸோட ஷோல்டர் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா, ஷோல்டர் நழுவி கீழே வருது, எனக்கு கரெக்டாக ஃபிட்டாக உட்கார மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுக்கலைன்னா அந்த பிரச்சனை வரும். இப்போ வந்து இந்த டிப்பில் இருந்து இந்த டிப் வரைக்கும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இந்த டேப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி மேலே போய் பண்ணாமல் இப்படி கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் என்னங்கிறது தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் கேப் இருக்கும். அது இருந்தால் தான் உங்கள் ஷோல்டர் வந்து எக்ஸாக்ட் ஷோல்டர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அதிகமாக போச்சு அப்படிங்கும்போது நீங்கள் மார்க் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலுமே லூஸாக வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் இதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுடைய கழுத்தில் வந்து இந்த கழுத்து குழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த இடம். ஸோ இந்த இடத்த சுற்றி நம்ம கழுத்தை மார்க் பண்ணிக்கணும். ரொம்ப இருக்காகவும் கூடாது, ரொம்ப லூஸாகவும் விடாமல் எக்ஸாக்டாக வச்சு நோட் பண்ணிங்க அப்படின்னா கழுத்தோட மெஷர்மெண்ட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட், அப்பர் செஸ்ட்டுங்கிறது இந்த ஆம் ஹோல் அடியில் வந்து வர்றது தான் அப் ஹோல் செஸ்ட். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, ஒருத்தர் ஆம் ஹோல் முடிகிறது அக்குள் பகுதிக்கு கீழே நம்ம மேல் மார்போட சுற்றளவு என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம்னா அதில் என்ன எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வருதுங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு. ஸோ செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டும் அதே மாதிரி மார்போட அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அதை சுற்றி நம்ம வந்து அளவெடுத்து அது எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கணும். இன்னொன்று கீழ் மார்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டி உட்காருதுங்க இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டு தான் கீழ் மார்பு. ஸோ கீழ் மார்பு வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டைம் செக் பண்ணும்போது ஒரு விரல் அளவுக்கு மட்டும்தான் லூஸ் விடணும். ரொம்ப லூஸ் விட்டிங்கன்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்காது. ஓகேங்க. அடுத்து வெயிஸ்ட், அதாவது இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளவுஸோட இறக்கம் வேணுங்கிறீங்களோ அந்த இப்போ இந்த டிப் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு ப்ளவுஸோட இறக்கம் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ 13.5 இருக்குது இதில். ஸோ இதோட சுற்றளவு தான் அந்த இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு. அதுதான் அந்த கடைசி கொக்கி இருக்கக்கூடிய பகுதி. அதை எப்படி நம்ம மார்க் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கீழ் பக்கம் அந்த லாஸ்ட் ஹூக் பக்கம் லூஸ் வர்றது இல்லை வந்து ரொம்ப இறுக்கி போகிறது எல்லாமே இது எக்ஸாக்டாக மார்க் பண்ணிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு லூஸ் வராது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் பாயிண்ட்டை வந்து எப்படி நம்ம அளவெடுக்கிறது. ஸோ இப்போ டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இதோட மிட்டு எவ்வளோ தூரம் ஹைட் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். இதோட மிடில் அளவு பார்த்திங்கன்னா இதில் 9 இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங்க்கும் செக் பண்ணலாம். லைட்டாக வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இந்த எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து இங்கிலீஷில் அப்பெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சால் தான் இதுக்கு நம்ம ஹைட் வந்து மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டாட்டை வந்து நம்ம பிடிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் யூஸ்வலாக நம்ம எல்லாருமே அக்குளை சுற்றி மேல் ஷோல்டர் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணோம்னாலே நமக்கு எக்ஸாக்டாக ஆம் ஹோல் அளவு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட் என்னவா இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. ருத்ரா ஃபேஷன் டிசைன் இன்ஸ்டியூட், சேலம்.